ஆனால் அவங்கள எதிர்த்து யாருமே பேசக்கூடாதுன்னு ஒரு மன்னராட்சி மனநிலையை உருவாக்கி இன்றைக்கி ஒரு அம்மாவை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருக்காங்க. அவங்க குடும்பம் ஹாஸ்பிட்டலில் நிற்கிது. திமுகவுடைய மு.க. ஸ்டாலினுடைய பயம் எங்கே பார்த்தாலும் அவருக்கு தெரியுது. உள்ள ரூம்குள்ளே நிறைய பாட்டில்ஸ் இருந்திருக்கு. தேங்க்யூ. அதை போய் காவல்துறையிட்ட போய் கேளுங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் தெரியும், வில்லிவாக்கம் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது நாங்கள் அமைதியான முறையில் எங்களுடைய பிரச்சாரத்தை துவக்கணும். தேர்தல் அலுவலர் என்ன பிரச்சாரத்துக்கு எவ்வளோ அளவு மக்கள் கூட்டத்துக்கு அலோவ் பண்ணாங்களோ அதிகமான கூட்டங்கள் கூடாமல் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பேர் வரணும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அண்ணன் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி தேர்தல் அலுவலர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்க 300 பேர் சொன்னாங்க. அதுக்கு மேலே சேர் போடலை. ஒரு பாதையை விட்டோம். அதே மாதிரி ஒரு அறவழியில் எங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கணும். பிரச்சாரத்தோடைய நடுவில் ரைட் சைடில் ஒரு மேன்ஷன் தங்கும் விடுதி இருக்குது. அங்கேருந்து 2 பேர் பாட்டில்களை உடச்சி தூக்கி எறிஞ்சாங்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத்தன் பேசிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்துச்சு. இம்மீடியட்டாக நம்மளோட நிர்வாகிகள் மாவட்ட செயலர் எல்லாரும் அங்கே ஓடினாங்க. அதில் என்னுடைய அம்மா வயதில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு அந்த பாட்டில் நேராக வந்து அவங்க முட்டியில் ஸ்ட்ரைட்டாக அடித்து உடஞ்சிருக்கு. இந்த உடஞ்சி தெரிச்ச வலியிலையும் அதிர்ச்சியிலையும் அவங்க மயக்கம் போட்டிருக்காங்க. தலையில் அடிபட்டு தான் இந்நேரம் உயிரே போயிருக்கும். ஸோ அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்கள போய் பார்த்தேன். அந்த காலெல்லாம் வீங்கியிருக்கு. ட்ரிப்ஸ் ஏற்றிட்டுருக்காங்க. ஒரு மாதிரி பய உணவில் இருக்காங்க. அவங்க குடும்பம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. வலியோடு நடக்க முடியாமல் உட்காந்துட்ருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்து முடித்த பிறகு அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தைரியம் கொடுத்தாரு. எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் போய் அவங்களுக்கு தைரியம் கொடுத்தோம். அவங்களோட எப்பையும் நாங்கள் துணை இருப்போங்கிறத பதிவு பண்ணோம். அவங்களுக்கு தேவையானதை எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ ட்ரிப்ஸ் ஏற்றிட்டுருக்காங்க. தலையில் அடிபட்டு இருந்தால் இந்நேரம் அவங்க நிலைமை என்ன நிலைமைங்கிறது எங்களை நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. அங்கேருந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசணும். நாங்கள் கோரிக்கை வச்சோம். சிசிடிவி ஃபுட்டேஜை உடனே நாங்கள் ரெக்கவரி பண்ணிட்டோம். உள்ள ரூம்குள்ளே நிறைய பாட்டில்ஸ் இருந்திருக்கு. அதை உடச்சி வச்சுருந்துருக்காங்க தூள் தூளாக. இதை வந்து திமுகவுடைய மு.க. ஸ்டாலினுடைய பயம் எங்கே பார்த்தாலும் அவருக்கு தெரியுது. நேற்று குளத்தூருக்குள்ளே வரக்கூடாதுங்கிற என்ற உணர்வுடன் காவல்துறையே இல்லாமல் நேற்று ஒரு பெரிய ஸ்டாம்பீட்டை உருவாக்க பார்த்தாங்க. பாதியிலே பிரச்சாரத்தை முடித்தோம். வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் பொழுதே 2 குண்டர்களை வச்சு பாட்டிலை உடைச்சி, அதுவும் பெண்கள் மேலே உடைக்கிறாங்க. பெண்கள் மேலே உடைச்சா அவங்க பயந்துட்டு இனிமேல் கூட்டம் வரமாட்டாங்க, பிரச்சாரத்துக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு கேவலமான சிந்தனை, ஒரு ரவுடித்தனமான அரசியலை இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சேகர் பாபு அவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய
ரவுடிசம் உருவாக்கக்கூடிய அமைச்சர்களும் அதை உருவாக்கிட்டு இருக்காங்க. அரசியலை நாங்கள் ஜனநாயகபூர்வமாக 5 வருஷமாக செஞ்ச ஆட்சியை செய்த தவறுகளை நாங்கள் சொல்லி காமிச்சிட்ருக்கோம். இதை தவிர நாங்கள் எதுவும் செய்கிறதில்ல. ஆனால் அவங்கள எதிர்த்து யாருமே பேசக்கூடாதுன்னு ஒரு மன்னராட்சி மனநிலையை உருவாக்கி இன்றைக்கி ஒரு அம்மாவை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருக்காங்க. அவங்க குடும்பம் ஹாஸ்பிட்டலில் நிற்கிது. சாதாரண ஒரு ஏழை குடும்பம் அது. எங்கள் தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சியை விரும்பி இந்த பிரச்சாரத்தை பார்க்க வந்தவங்க, அவ்வளோதான். கரூரில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எல்லா கொடுமைகளையும் இந்த திமுக அரசுக்கிட்டேருந்து நாங்கள் எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கோம். காவல்துறையும் இந்த அதிகாரத்தையும் வச்சு பணபலத்தையும் வச்சு எங்களை எந்த அளவுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குமோ அதை நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இங்கே இருக்க இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசணும், புகார் கொடுத்துருக்கோம். இப்போ தான் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, அந்த 2 பேரும் ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் சொல்லியிருக்கோம், நாங்கள் என்ன புகார் கொடுத்தோமோ அந்த புகாரில் என்ன இருக்கோ அதை எஃப்ஐஆரில் பதிவு பண்ணணும். திசை திருப்புற மாதிரி இதை வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு சப்பை கட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்ணணும்னு சொன்னோம். அது வந்து இன்ஸ்பெக்டர் வந்து உத்தரவாதம் கொடுத்தாரு. இல்லை இதில் வந்து திட்டமிட்ட சதி இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோம். அவங்களுடைய கால் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம். அவங்களுடைய குடும்ப பின்புலம் ஃபுல்லாக நாங்கள் செக் பண்ணுவோம். எல்லாத்தையும் செக் பண்ணி நாங்கள் விசாரிக்கிறோம். விசாரித்து சார்ஜ் ஷீட் போடுறோன்னு சொல்லியிருக்கோம். அவர் சொன்ன வாக்குறுதியை நம்பி நாங்கள் எஃப்ஐஆர் காப்பிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஏதாச்சும் முக ஸ்டாலின் சாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் உடனடியாக நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கண்டிப்பாக இறங்குவோம். இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறது போகிறதெல்லாம் அதுக்கப்புறம். எங்களை நம்பி பெண்கள் வரும்பொழுது அவங்க மேலே ஒரு சிறு தூசி பட்டால் கூட நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம். அவங்க மேலே பாட்டிலே அடித்து உடச்சிருக்காங்க. தலையில் பட்டிருந்தால் அவங்க உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்கோம். கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதனால் இன்றைக்கு எஃப்ஐஆர் காப்பிக்காக வெயிட் பண்ணுறோம். எங்களுடைய பிரச்சாரம் மீண்டும் வலிமையுடன் காலைல பர்மிஷன் வாங்கிட்டோம்ல, எந்த வெஹிக்கிளும் யூஸ் பண்ணாமல் ரோட்டில் நடந்து ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு வீட்டு நான் போவேன். அதை நான் பதிவு பண்ணுறேன். சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் வந்து போலீஸில் கொடுத்துருக்கோம். அதை எங்ககிட்ட இன்னும் யார் கைது பண்ணாங்கன்னு அவங்க முகத்தை எங்களுக்கு காமிக்கல. எங்ககிட்ட இருக்குது. அரெஸ்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அவங்க முகத்தை காமிக்கணும். வீடியோ எங்ககிட்ட இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. ஆனால் காவல்துறை யார் அரெஸ்ட் பண்ணாங்கிறது காமிக்கல. நாங்கள் ஃபுட்டேஜ் கொடுத்துட்டோம். ஃபுட்டேஜ் கொடுத்து கைது பண்ணி வச்சுருக்காங்க. காலையில் எல்லா விதமாக நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுக்கெல்லாம் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு தரோன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. காவல்துறைக்கு நாங்கள் வந்து ஒத்துழைப்பு இப்பொழுது கொடுக்குறோம். காலையில் 10 மணிக்குள்ளே இதுக்கான எஃப்ஐஆர் காப்பியும் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கவங்கள தான் கரெக்டாக அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. காப்பீஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்களுடைய அட்வொகேட்ஸ் டீம் மினிட் நைட்டு தூங்காமல் நாங்கள் இதை வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். கடுமையான நியாயம் கிடைக்கும். இனி தமிழக வெற்றி கழகத்தை தொண்டர்களில் பொதுமக்கள் மீது கை வைத்தால் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய உயிரை மீறி அவங்கள காப்பாற்றுங்க நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ. அதை போய் காவல்துறையிட்ட போய் கேளுங்க. தேங்க்யூ.